கார் இருக்கும், 7 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கும். பார்த்தா கார் பங்களா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாம் நெருக்கிடுவானா, கொடுக்க முடியாதா, ஜப்தி பண்ணிடுவானா, வீடு அவனுக்கு போயிருமா, கார் இவனுக்கு போயிருமா, பங்களா அவனுக்கு போயிருமா, தோட்டம் இவனுக்கு போயிருமா, இப்படி எல்லாம் போயிரும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒண்ணும் இல்லாம தெருவில் நிற்போமே, கேவலமா இருக்குமே, சமூகத்தில் நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்களே, அப்படி வாங்கின பிறப்பு மாதிரி பார்த்தாங்களே, பெரிய வள்ளல் மாதிரி பார்த்தாங்களே, இப்ப எல்லாத்தையும் அவன் வந்து எடுத்துட்டு போயிருவானே, சந்தில நிப்பமே அப்படின்னு நினைத்து கொண்டு மானத்துக்கு பயந்து கொண்டு குடும்பத்தோடு தற்கொலை செஞ்சு சாவுறான். இது கதையா? நாட்டில் நடக்கல. அப்ப இந்த வட்டிங்கிறது வட்டியோட மட்டும் நிக்கல. ஏன்னா ஒரு போர்வை போத்தி கொண்டு பெரிய பணக்காரன், பெரிய வசதி உள்ளவன், பெரிய ஒரு பிர்லா டாடா மாதிரியான ஒரு லெவல்ல இவனை கருதி கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் மிஞ்சி வட்டி தலைக்கு மேல மூழ்கி இருந்து திடீரென்று வெளிப்பட்டு விட்டால் நாளைக்கு எல்லாம் ஜப்தி ஆயிரும், நாளைக்கு எல்லாம் வந்து கருத்து எடுத்துருவாங்க அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அவன் தற்கொலை செஞ்சானா இல்லையா? பெரிய பெரிய பண முதலை என்று அறியப்பட்ட சினிமா விநியோகஸ்தர்கள் எல்லாம் கூட குடும்பத்தோடு தற்கொலை செஞ்சார்கள். தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியாது. உலகமெல்லாம் என்ன நினைச்சு அவனை பத்தி பெரிய கோடீஸ்வரன் அது இருக்கு இது இருக்குது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், அவனுக்கு தான் அவனுடைய நிலைமை தெரியும். வெளியில தெரியும், பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், கடையில சரக்கு இருக்கிற மாதிரி தெரியும். அவன் சரக்காது 5 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு, 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருப்பான். இதுதான் நிலைமை. அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது. அது மாத்திரம் இல்லாம பெண்களுக்கு தேவையா? பெண்கள் பலவீனமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கணவன் இல்லாத பெண்களும் வெளியூர்ல இருக்கக்கூடிய பெண்களும் இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு 50க்கு 100க்கு போய் வட்டிக்கு வாங்கிடுறாங்க. எப்படி கொடுக்க இயல்றது கிடையாது. அப்ப அந்த வட்டி கொடுத்தான்ல வசூல் பண்றதுக்கு வருவான், வந்து வாசல் நின்று கத்துவான், அசிங்கமா பேசுவான், சோத்த திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியான்னு கேட்பான். இதுக்கு பயந்து கொண்டு என்ன செய்வாங்க, 4 பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வட்டிக்கு வசூல் பண்ண வரும்பொழுது பல்ல காட்டுறது. ஏன் இந்த மாதிரி பல்ல காட்டினா ஆம்பளை வந்து மயங்கிடுவான், நெளிஞ்சிருவான், குறைஞ்சிருவான், அழுத்தி கேட்க மாட்டான், மிரட்டி கேட்க மாட்டான். இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் கடைசியில் என்ன ஆயிரும், 100 ரூபாய் வட்டிக்காக வேண்டி மானத்தை விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது இல்லைன்னு மறக்க இயலுமா? நாட்டில் பல பகுதிகளில் நடக்கலையா? அப்ப இந்த வட்டிங்கிற ஒரு கேட்டுல விழுந்ததுனால நம்முடைய மானத்தை இழந்துடணுமா? பெரிய பாரதூரமான ஒரு குற்றவாளியா மறுமையில் நிக்கணுமா? அப்ப அதெல்லாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த வட்டியினால் கேடுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இது ஒரு பக்கம் நடக்கட்டு. இந்த வட்டியினால நீ வாங்குறவன் படுற கஷ்டத்தோடு நிக்காதுங்க, வாங்குறவனை கடந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும். குடிக்கிறான், அவனை கஷ்டப்படுத்தும், அவன் போய் கொண்டாடி அடிச்சு அவளை கஷ்டப்படுத்தும். ஆனால் இந்த வட்டிங்கிறது இருக்கு பாருங்களேன், இதுல ஒருத்தன் வீழ்ந்துட்டான்னு சொன்னா அது அவனை மட்டும் கஷ்டப்படுத்தாது, அவனால் உலகத்துக்கே கஷ்டம் வரும், உலகத்துக்கே கேடு வரும். அப்படிங்கிறதுக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்வோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது நம்மிடத்துல இருக்கக்கூடிய காசை போட்டு எவ்வளவு ரூபாய் இறைவன் தந்திருக்கிறானோ அதை போட்டு, அல்லது ஒரு பங்காளியை சேர்த்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் வைங்க. ஆரம்பிச்சு அந்த பொருளை தயார் பண்றோம். தயாரிக்கிற இந்த பொருள் நமக்கு 100 ரூபாய் அடக்கமாகுது. நம்ம காசை போட்டு சொந்த காசுல இதை தயாரிக்கிறோம், 100 ரூபாய் அடக்கமாகுது. 100 ரூபாய் அடக்கமானா 5-10 லாபத்தை வச்சு நம்ம வித்துட்டு போயிருவோம். 105க்கோ 110க்கு வித்துருவோம். இது சொந்த காசை போடும்போது இப்படி ஆகும். இதே பொருளை நான் வந்து சொந்த காசை போட்டு தயாரிச்சு விட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, சொந்தத்துல 10 காசு இல்லாம நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு அந்த காசுல இந்த தொழிற்சாலை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா என்னைய மாதிரி தான் உங்களுக்கு அதே உற்பத்தி செலவு இல்லாம வர்ற மாதிரி தெரியும். ஆனா நீங்க 50 லட்சம் ரூபாயில நீங்க மாசம் மாசம் என்ன செய்யணும், அதுக்கு பல 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் என்ன செய்யணும், அதுக்கு வட்டி கொடுக்கணும். அப்ப மாசம் மாசம் 25,000 வட்டி கொடுக்கும் பொழுது அந்த உற்பத்தி அந்த 25,000 இதுலதான் வைக்கணும். எத்தனை இந்த பொருள் உற்பத்தி ஆகுதோ இதுல கொண்டே அந்த அடக்கத்தை வைக்கணும். அப்ப 100 ரூபாய்க்கு எனக்கு அடக்கமானால் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்யறான அவனுக்கு இதே பொருள் 105 ரூபாயா போயிடும். ஒரே பொருள் நான் சொந்த காசை போட்டு தயார் பண்றேன், ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி தயார் பண்றான். வட்டிக்கு வாங்கி தயாரிக்கிறவனுக்கு 105 ரூபாய்க்கு அடக்கமாகுமையானால், 110 ரூபாய்க்கு அடக்கமாகுமையானால், சொந்த காசை போட்டு தயாரிக்கிறவனுக்கு 100 ரூபாய் அடக்கமாயிரும். அப்ப இந்த 110 ரூபாய் அடக்கமானவன் எவ்வளவு விற்பான்? 110க்கு தயாரிச்சு 110க்கு விற்பானா? விற்க மாட்டான், 120க்கு விற்பான். இவன் வாங்கின வட்டிக்காக வேண்டி நம்ம இதில் வைக்கிறானா இல்லையா? சொந்த காசை போட்டு ஒரு பையன் பண்ண மாட்டேங்கிறான், அதனால 100 ரூபாய்க்கு கிடக்க மாட்டேங்குது. இப்ப எல்லா பையிலும் என்ன பண்றான்னு கேட்டா, அரசாங்கத்தில் கடனை வாங்க, பேங்க்ல கடனை வாங்க, அவன்கிட்ட கடனை வாங்க, இவன்கிட்ட கடனை வாங்கு அப்படின்னு சொல்லி கடனுக்கு வட்டிக்கு வாங்கி
ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை மனுஷன் வந்து துவக்குகிறான். அப்ப இதுல என்ன ஆகுது? அடக்க விலை அதிகரிக்கிறது. அடக்க விலை அதிகரித்தால் அவன் அதிகமான விலைக்கு மக்களுக்கு விற்கிறான். இந்த வட்டி கொடுக்க வேண்டிய அவன் வட்டி கொடுக்க வேண்டிய அந்த காசையும் நம்மிடத்துல கலெக்ஷன் பண்ணுகிறான். 100 ரூபாயாச்சுல 120 ரூபாய் அடக்கம் வைத்துக் கொண்டு இன்னொரு 10 ரூபாய் லாபம் வச்சு 130 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு பிளேடா இருந்தாலும் சரி, ஒரு தீப்பெட்டியா இருந்தாலும் சரி, நீங்க போட்டுக்கிற சட்டையா இருந்தாலும் சரி, நீங்க எழுதுற பேனாவா இருந்தாலும் சரி, கையில கட்டுற வாட்சியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடனுக்கு வட்டிக்கு வாங்கி நீங்கள் செஞ்சீர்களே ஆனால் அது வந்து கூடுதல் அடக்கமாகும். அடக்க விலை கூடுதலாக வந்தால் அதுக்கு மேல லாபம் வைக்கும் பொழுது நுகர்வோர்களாகிய நாமும் பாதிக்கப்படுகிறோம். அப்ப எவனோ ஒருத்தன் வட்டி வாங்கினதுக்காக வேண்டி நாட்டில் உள்ள கோடான மக்கள் இந்த இழப்பை சுமக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஏண்டா நீ வந்து அநியாயத்துக்கு எவனுக்கோ வட்டிக்கு வாங்கிட்டு வந்து அதை ஏன்டா அந்த பொருள் மேல வைக்கிற? அது விலைவாசி ஏறுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம் இல்லையா? இந்த காரணத்தினால அப்ப பாருங்க, வட்டிக்கு வாங்கி அவன் பாதிக்கிறது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ பாதிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடக்கிறது? உலகத்தையும் நீ பாதிப்புக்கு ஆளாக்குற. அப்ப எல்லா மக்களுக்கும் 10 ரூபாய் குறைஞ்சா எவ்வளவு பெரிய லாபம்? இது ஏதோ பணக்காரன் ஒரு வங்கி என்ன செய்யறான்? இந்த பணத்தினோட சுரண்டி கொள்ளடிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய தீமை இது! இந்த தீமை விளங்க மாட்டேங்கிறானுங்க. அறிவாளிங்கிறான், மேதங்கிறான், அதை படிச்சவங்கிறான், பாராட்டலாங்கிறான், நாங்க அந்த பொருளாதார நிபுணருங்கிறான், இங்க இருந்தோம் எல்லாம் சொல்றான். அட உங்களுக்கு சாதாரண ஒரு மூளை உள்ளவனுக்கு விளங்குறது உங்களுக்கு விளங்காதா? இது பொருள் விலை அடக்க விலை அதிகமாகவும் ஆகாத இது சாதாரண கணக்கு எனக்கு சொல்லு. சொந்த காசை போட்டு செஞ்சா அடக்கம் கம்மியாகுமா? வட்டிக்கு வாங்கி போட்டா அடக்கம் கம்மியாகுமா? இதுக்கு போய் பெரிய படி படிச்சுட்டு வரணுமா? அப்ப என்ன படிச்சாங்கன்னு தெரியல. என்ன படிச்சாங்க? அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு தர்றானுல வட்டி கணக்குலான பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிப்பை தான் படிச்சுட்டு வந்திருக்கானே தவிர அது நன்மை தருமா தீமை தருமான்னு பார்க்காம இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது, இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி முட்டு கொடுக்கிறது, இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம எப்படி நிர்வகிக்கிறது, அதைத்தான் படிச்சு தொலைஞ்சு படிப்பாய் சொல்லி தெரியும் நிறைய பேர். அதனாலதான் என்ன செய்யல, இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் இவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இது ஒரு பயங்கரமான எவ்வளவு பெரிய தீமைன்னு பாருங்க. அது மாதிரி அடுத்தவனுக்கு வர தீமை இருக்குல்ல, இன்னொரு தீமை ஏற்படும். என்ன ஏற்படும்? இப்ப வந்து வட்டிக்கு நம்ம ஒவ்வொருத்தனும் அவனுடைய காசுக்கு தான், அவன் சொந்த காசை வச்சுதான் எதையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பணப்புழக்கம் ஒரு அளவுக்கு சீரா இருக்குங்க. நான் கஷ்டப்பட்டு 5-10 சம்பாதிச்சு 1 லட்சம் ரூபாய் திரட்டின பிறகு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த கிடைக்குமான்னு நான் தேடுவேன். 5 லட்சம் ரூபாய் திரட்டின பிறகு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மனை வாங்கி போடுவோமா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடை வாங்கி போடுவோமா அப்படின்னு நான் எப்ப செய்வேன்? பல வருடம் உழைத்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அதுக்கப்புறம் நான் அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இது உலகத்துல இயற்கையாக சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்படி இல்லாம எது வேண்டாலும் என்கிட்ட வா வட்டி கடந்துடுறேன் என்ன சொல்றான்? வட்டி கடையை திறந்து வைத்துக் கொண்டு, வங்கிங்கிற பேர்ல வட்டி கடையை திறந்து வைத்துக் கொண்டு உன்கிட்ட ஒண்ணுமே இருக்க வேணாம், வீடு வாங்குறியா, நீ பிச்சைக்கார பையலா இருக்கிறியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, பத்திரத்தை என் பேர்ல போடு, கடனை வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். இப்ப என்ன வாங்குறேன்? வீடு வாங்குவதற்கு ஏற்கனவே ஒரு 1000 பேர், உதாரணமா ஒரு மாசத்துல ஒரு 1000 பேர் வீடு வாங்குறதுக்கு தயாரா கஷ்டப்பட்டு பணம் சேர்ப்பான்னு வச்சுக்கிறோமே. ஒரு 1000 பேர் வீட்டு மனை வாங்குவான், ஒரு தமிழ்நாட்டில் வாங்குவான், அல்லது ஒரு பெரிய மாநிலமா இருக்கிறதுனால 1 லட்சம் பேர் வாங்குவான், 10,000 பேர் வாங்குவோம்னு வச்சுக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 10,000 பேர் வீட்டு மனை வாங்குவான். எப்ப? அவனா சம்பாரிச்சு அவன் காசுல வாங்கும் பொழுது. அப்ப அந்த 10,000 பேர் மார்க்கெட்ல அலையும் பொழுது மனைகள் அதை விட அதிகமா இருக்கும் பொழுது குறைந்த விலையில் அவனுக்கு மனை கிடைச்சிரும். இந்த நேரத்தில் இதுக்கு மாற்றமா சோத்துக்கு செத்தவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், பிச்சைக்கார பைய எல்லாருக்கும் என்ன செய்யறான்? கூப்பிட்டு வா, வீடு ஹவுஸ் லோன் என்கிட்ட வந்து வாங்கி கேட்கறான். இப்ப என்னவாகு? 10,000 பேர் வீடு வாங்கணும் போறோமா, அவன் 10 லட்சம் பேருக்கு லோனை கொடுத்து விட்டுருவான். யாரு? வங்கியில. இப்ப 10 லட்சத்தோட ஒரு 10,000 சேர்ந்தா 3 பேரும் போய்கிட்டு இருக்கிற மனைக்கு போட்டி போட்டா என்னவாகும்? 5 லட்சம் ரூபாய் விற்கிற மனை 1 கோடி ரூபாய். இன்னைக்கு தாறுமாற ஏறிச்சு. கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லா பக்கமும். அதுக்கு என்ன காரணம்? ஹவுஸ் லோன் தானே காரணம். வீட்டு கடன் அப்படிங்கிற பேர்ல வீட்டு கடன் மட்டும் வங்கியில கொடுப்பானுவ. எது கொடுப்பானுவ? அவ ஒரு கணக்கு போடுறா. என்ன கணக்கு? வீட்டு